விற்கிற வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் தான், அதாவது அங்கேயே கிட்டத்தட்ட 10-13 லட்சத்துக்கு ஆட்கள் வந்திருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 ஏக்கருக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய இடங்கள் கேட்டுட்டு இருக்காங்களாம். ஸோ அப்போ அந்த க்ரௌடை யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கும். ஸோ என்னோட கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா 25 lakhs அதுக்கு மேலே வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா மதுரைன்னும் போது அங்கே இருக்கிற மக்கள்லாம் விஜய் நம்ம ரொம்ப ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டிலே பொறுத்த வரைக்கும் மதுரையில் மட்டும்தாங்க ரொம்ப வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம். ரீசன் என்னன்னா, நான் நிறைய பார்த்துருக்கேன். நம்ம பனையூர் ஆஃபீஸ்லாம் போகும்போது மக்கள் இயக்கமாக இருக்கும்போது நிறைய பேர் மதுரையிலேருந்து வர நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவாக இருப்பாங்க. எல்லார் கையிலும் தலைவரோட முகம் இருக்கும், அவர் பேர் பச்சை குத்திருப்பாங்க. ஒரு நண்பர் நெஞ்சில் பச்சை குத்திருக்காரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெறி கொண்ட ரசிகர்கள் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மண்ணுக்கு மதுரைக்கு நம்ம தலைவர் வர்றாருன்னும் போது அவர் விடுவாங்களா? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா எப்படி ஏற்பாடாகுமோ அதே மாதிரி அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் தங்கபாண்டி அண்ணன், அன்பன் கல்லணை அண்ணன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 25 எனக்கு